சரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ஐயா சொன்னது போல நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். தினம் தினம் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கோம். சின்ன வயசுக்காரங்கள்ல இருந்து நம்ம பெரிய வயசுக்காரங்க யாராக இருந்தாலும் ஒரு மனதுங்கிறது குழந்தை போல அந்த மனம் ரொம்ப எளிமையா பாதிக்கப்படும். உடனே ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னா சக மனிதர்கள் கிட்ட இருந்து வரக்கூடிய விமர்சனங்கள், நம்மளை பத்தி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு அவங்க நேரடியா பேசினாலும் சரி, நமக்கு நம்மளை பத்தி எங்கேயோ ஏதோ ஒரு நேரத்துல சொல்லியிருப்பாங்க. கடந்து போன காலமா கூட இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒருத்தர் இப்படி சொன்னாங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படின்னு எந்த ஒரு விமர்சனத்தை கேள்விப்பட்டாலும் சரி, உடனடியா நம்ம மனதில ஒரு கலக்கம் ஏற்படும். ஒரு கலக்கம், ஒரு கோபம், இது அத்தனையுமே வரும். அப்படி இந்த விமர்சனங்கள் நிறைய வகையா நம்மளை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் முறியடிச்சுட்டு நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழ இந்த மலர் மருந்துகள் எப்படி உதவும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். சோ இந்த விமர்சனங்கள் அப்படின்னா கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதும் நம்ம இப்ப எடுத்துக்கலாம். விமர்சனம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபரை மதிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் தான். இப்ப நான் இருக்கேன்னா என்ன மதிப்பிட்டு சொல்லக்கூடிய கருத்துக்கள். எல்லா நேரமும் என்ன ஒருத்தர் நல்லவன்னு சொல்லணும்னே நான் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் எல்லாராலையும் நல்லவங்களாவும் நடந்துக்க முடியாது. சூழ்நிலைகள் தான் அங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறதையே தீர்மானிக்கிறதே தவிர நம்ம கிடையாது. சோ அப்போ ஒருத்தர் என்ன சொல்லலாம், அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லலாம். இன்னொருத்தர் இல்ல, அவர்கிட்ட நான் போனேன், மோசமான ஆளு, இப்படி பேசுறாரு, மாறி மாறி சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒவ்வொருத்தருடைய பார்வையும் நம்ம மேல மாறிக்கிட்டே இருக்கும். சோ இவங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்கும் ஏற்றாற் போல நம்ம மாறிக்கிட்டே போகவும் முடியாது. சோ ஒரு நபரை மதிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் பாத்தீங்கன்னா, நேர்மறை கருத்துக்களா இருந்ததுன்னா அது நம்ம முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பாசிட்டிவா சொல்லுவாங்க. நம்ம வளரணும்னு நினைக்கிறவங்க, நம்ம செய்யக்கூடிய தொழில், நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம வாழும் வாழ்க்கை, நம்மளுடைய உணவு முறை, பழக்க வழக்கம் எல்லாத்துலயுமே சரி, நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கம், அதுல இருந்து நம்மளுடைய தொழில் வளர்ச்சி வரைக்கும் ஒரு நேர்மறை விமர்சனம் யார் கொடுப்பாங்கன்னா, உண்மையிலேயே நம்ம வளரணும் வாழணும்னு நினைக்கிற அந்த நல்ல உள்ளம், வெல் விஷஸ் மட்டும்தான் நேர்மறை கொடுப்பாங்க. அவங்க சொல்லிட்டு அதோட விட மாட்டாங்க. இதை மாத்து, இப்படி நல்லா இருக்கும் பாரு, இதை சேஞ்ச் பண்ணு, இதை சொல்றது ரொம்ப உண்மையான மனிதர்கள். அந்த கமெண்ட்ஸால நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அது நமக்கு ஒரு உந்துதல், நம்மள வளர்க்க உதவும். ஆனால் எதிர்மறை விமர்சனங்கள் வரும். அந்த எதிர்மறை விமர்சனங்களை நாம எப்படி எடுத்துக்கிறோம்? ஒரு சில நேரம் யாருன்னே தெரியாத ஆளு ஒரு எதிர்மறை விமர்சனம் கொடுத்துட்டு போயிடலாம். சரி, நம்ம அந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திருத்திக்க நம்ம அதை உபயோகப்படுத்தலாம். திருத்தங்களுக்கு, நம்மளுடைய கரெக்ஷன்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா வேணும்னே சில நேரங்கள்ல எதிர்மறை விமர்சனம் நம்ம மேல கல் மாதிரி எய்யப்படும். ஒரு கல் எடுத்து நம்மளை அடிக்கிற மாதிரி அவனை விமர்சனத்தாலேயே அடிச்சே நம்மளை கொண்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு டீம் நம்மளை சுத்தி எப்பயுமே இருக்கும். அந்த விமர்சனத்துக்கு தான், அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு தான் மனம் மிகவும் பாதிக்கப்படும். மனம் ரொம்ப ரியாக்ட் பண்ணும். பாராட்டுகளை விட இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நம்ம மூளை ஆழமா நினைவுல வச்சுக்கணும். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில பாருங்க, ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருந்த மூமெண்ட்டை நினைவு கூறுறது ரொம்ப ரொம்ப குறைவு, ரேர், பண்ணக்கூட மாட்டோம். அதே அந்த லைஃப் எப்படிப்பா கடந்து வந்தேன்னு கேளுங்க, அந்த கஷ்டப்பட்ட காலத்தை துல்லியமா சொல்லுவோம். ஏன்னா நெகட்டிவான விஷயங்களை தான் மூளை ஆழமா பதிவு பண்ணும். இது நம்ம மூளைக்கே உண்டான ஒரு செயல். ஆனா ரொம்ப ஹாப்பியா இருந்த மூமெண்ட்டை அந்த மூளை என்ன பண்ணும், சந்தோஷமா கழிச்சு. ஆனா நெகட்டிவான மூமெண்ட்டை கடந்து கடந்து அந்த கஷ்டங்களை கடந்து வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் அது பதிவு பண்ணி வச்சிடும். ஸோ அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ், எதிர்மறை விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா மூளைக்குள்ள அவ்வளவு தூரம் பதிவாகிக்கிட்டே இருக்கும். மூளையும் மனமும் ரியாக்ட் செய்யறதும் இந்த எதிர்மறை விமர்சனங்களுக்கு தான். அதிக விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நபர் என்ன செய்வார்னு பாத்தீங்கன்னா, அதிகமான மன அழுத்தத்துக்கு ஆளாகும். அடுத்த கட்டமா அவருடைய தன்னம்பிக்கை குறையும். தன்னம்பிக்கை குறையும். ஒரு விதமான பயம், பதட்டம், இது ரெண்டுத்துக்கும் உள்ள போயிடுவாங்க. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த முயற்சி செய்யறதையே கூட கைவிட்டுருவாங்க. நான் எதை செஞ்சாலும் குற்றம் குறை வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதுக்கு பயந்துகிட்டே என்ன பண்ணுவாங்க, முயற்சிகளை கூட கைவிடுறதுக்கு நேரம்.
இப்போ இந்த விமர்சனங்கள் சொன்னீங்களா, அந்த கிரிட்டிசிசம்ங்கிறது பெரும்பாலும் எங்க இருந்தெல்லாம் நமக்கு வரும்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அதை வகைப்படுத்தலாம். முதல்ல குடும்பத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா, குடும்பம்னா ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள், இவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கிரிட்டிசிசம்ஸ் வரும். ஒரு சில நேரம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா ஒரு பிள்ளைய பத்தி எப்பயுமே பிளஸ்ஸாவே பேசிட்டு இன்னொரு குழந்தைய பத்தி பாத்தீங்கன்னா மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பான். அவனை மாதிரி உன்னால செய்ய முடியாது, அவன் லெவலுக்கு நீ இல்ல, தம்பி லெவலுக்கு அண்ணன் இல்ல, அண்ணன் லெவலுக்கு தம்பி இல்லைன்னு மாறி மாறி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். அக்கா மாதிரி இருக்கியா நீ, இல்ல தங்கச்சி மாதிரி இருக்கியா நீ, பொறுப்பா இருக்கியா, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். இந்த குழந்தைக்கு என்ன வேணும்? உண்மையிலேயே அந்த குழந்தை பொய் தான் சொல்லுதா, இல்ல அந்த குழந்தைகிட்ட வேற ஏதாவது தனித்தன்மை இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா இது ஒரு வழக்கமாவே அந்த வீட்டுக்குள்ள நடக்கும். மட்டம் தட்டுதல், மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்த செய்யவே விட மாட்டாங்க. நான் இதை முயற்சி பண்றேன், நான் ஒரு இசை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், மியூசிக் கத்துக்கணும்னு போறப்ப உனக்கு அதெல்லாம் வராது, ஏன் போற? இப்படியே சொல்லி 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 அந்த குழந்தையுடைய வளர்ச்சியும் முயற்சியும் தடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது குடும்பத்துக்குள்ளேயே நடக்கும். பல நேரங்கள்ல கணவன் மனைவியை மிகவும் நெகட்டிவாவே கமெண்ட் சொல்லிட்டு இருக்காரு, இது ஒரு பக்கமும் நடக்கும். இல்லைன்னா மனைவி கணவனையும் சொல்றதும் நடக்கும். இல்லைன்னா சிப்ளிங்ஸ், உடன் பிறந்தவர்களாலையும் இது நடக்கும். சோ குடும்பத்துக்குள்ள நடக்கும் போது ஒரு மட்டம் தட்டுறது, அம்மாவோ அப்பாவோ உடன் பிறப்போ ஒருவரை வீட்டுல எதுக்கு எடுத்தாலும் முயற்சிக்க விடாம முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு வகையான விமர்சனம், கிரிட்டிசிசம், எதிர்மறை விமர்சனம். அடுத்த கட்டம், நம்ம வாழ்க்கை நம்ம அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம உழைப்பால எவ்வளவோ சொத்துக்கள் சேர்க்கலாம், நம்ம குடும்பத்துக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் நடக்கலாம். ஆனா இந்த சொந்த பந்தங்கள்னு ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்க, அவங்க நம்ம வசதி, வாழ்வு, மகிழ்ச்சி இத பத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு புரணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாருக்கிட்டையாவது சொல்லி விடுவாங்க, நம்மளோட சொந்தக்காரங்க கிட்ட, அவனை பத்தி பாரு, இப்படி பாரு, அவங்க பாரு கார் வாங்கிட்டாங்க, அவங்க பாரு பங்களா வாங்கிட்டாங்க, எப்படி வாங்கினாங்க, எதை செஞ்சாங்க, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். அடுத்தது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய சில விஷயங்களை ரொம்ப ரகசியமா யாரையும் நம்பி கூட சொல்லியிருக்கலாம். இது சுத்தி 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 பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க கிட்ட போயிட்டு அது ஒரு விமர்சனமா நம்ம கிட்டே திரும்பி வரும். பல நேரங்கள்ல நம்மளை பத்தி பொய்யாவும் பிரச்சாரம் செய்யக்கூடிய சொந்த பந்தங்களும் உண்டு. அவங்க நமக்கு ஒரு உறவுக்குள்ளே நமக்கு ஒரு சிக்கல்ல இருக்கலாம், உறவுக்காரங்களே அவங்க ஆகல, ஒரு பகையாளியா மாறி இருக்கலாம். அப்போ அந்த பகையாளி விலகி போக மாட்டாங்க, அவரை பார்த்தேன், அவர் உங்களை பத்தி இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாரு, நம்மை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய சொந்தங்கள். சோ இத கேள்விப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தான் எதுவுமே செய்யலையே, ஏன் இவங்க நம்மளை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, மனசு உடனே என்ன பண்ணும், ஒரு கலக்கத்தாடு. சில நேரங்கள்ல அந்த வார்த்தையை முதல்ல கேள்விப்பட்ட உடனே உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணு தெரியுமா, குப்புன்னு வேர்க்கும். ஏன்னா மனசுக்குள்ள அது ஒரு அதிர்வா பதிவாகும். என் மேல ஒரு பழி விழுந்திருக்கா, நான் செய்யாத ஒரு செயல் என்னை பத்தி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னும் போது இந்த பிரச்சனை வரும். அப்போ இந்த சொந்த பந்தங்கள் தாண்டி நண்பர்கள் வட்டாரமும் இந்த மாதிரி விஷயங்களை செய்வோம். இது சொந்த பந்தங்கள் சர்க்கிள்ல நடக்கக்கூடிய இந்த விமர்சன பதிவுகள். அடுத்ததா வேலைக்கு போறோம், எம்ப்ளாயீஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, பிரைவேட் எம்ப்ளாயி, IAS IPSல இருந்து எல்லாருமே ஒரு கிளர்க் வரைக்குமா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்களாலேயோ இல்ல தன் மேலதிகாரிகளாலேயோ அவங்க வேலையில எந்நேரமும் குறை கூறி விமர்சிச்சுட்டே இருப்பாங்க. அவர் எதை செஞ்சாலும் அவரை பத்தி தப்பு தப்பாவே தான் அவங்க பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல அவர் இப்படி அதை சொல்லணும் அப்படின்னே ஒரு டீம் பரவிக்கிட்டே இருக்கும். இதை யார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல பொறாமை கொண்டவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு மனத்திருப்தி, இவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுல ஒரு மனத்திருப்தி. ஸோ வேலைக்கு போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான விமர்சனங்களை எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்க சந்திக்கிறாங்க. அடுத்த கட்டமா சொந்தமா தொழில் முனைவோர், ஒரு சின்ன கடையா இருக்கட்டும், சிறு தொழிலா இருக்கலாம், அதுல இருந்து பெரு வணிகமா இருக்கலாம், எது ஒன்னா செய்யட்டும், அது ஒரு சொந்த தொழில் செய்யறவங்க, அவங்க எங்கேயும் வேலைக்கு போகல, அவங்க காலையில நின்று செய்யறாங்க. அப்படின்னும் போது அவங்க சந்திக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்கள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த உறவினர்கள் சர்க்கிள்ல அட்டாக் பண்ணுவாங்க. அவர் ஏதோ வேலைக்கு போறதெல்லாம் விட்டுட்டு தொழில் செய்யறேங்கிறாரு, அவர் என்னமோ செய்யறாரு, பணம் எங்க இருந்து வந்துச்சு, அது எங்க விளங்க போகுது, இப்படி எல்லாம் அந்த வார்த்தைகள் வரும். நெகட்டிவா போட்டுக்கிட்டே இருக்கு இவருடைய முயற்சியை முறியடிக்க. முதல் கட்டமா சொந்த உறவினர்கள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். அடுத்தது நண்பர்கள் வட்டாரம். ஒரு நண்பர் என்ன சொல்லுவாரு, துணிஞ்சு செய், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இன்னொரு நண்பர் அது செய்ய விட்டுலாம்.
அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ரிஸ்க் எடுக்காத, இது செய்யாத, ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கைவிட்டு போயிடுவாங்க. அடுத்ததா அந்த தொழில் அவர் தொடங்கி நல்லா நடத்திக்கிட்டு வராங்கன்னா கூட அந்த தொழில் போட்டியாளர்கள் இவங்களை பத்தின நிறைய வதந்திகளை பரப்புவாங்க. வதந்திகள், இந்த கிசு கிசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி விஷயங்களை பரப்புவாங்க. அந்த கடைக்கு போகாதீங்க, அங்க போகாதீங்க அப்படிங்கிறது, இந்த வார்த்தைகளை, பொய்யான வார்த்தைகளை காத்துல உழவு விட்டுட்டே இருக்கிறது. ஸோ அந்த அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இவங்களை பத்தின விமர்சனங்கள் அதிகமா இவங்களுடைய முயற்சிகளை தடுத்துக்கிட்டே இருக்கும். சில வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் ரிவ்யூஸ், அவர் யாருன்னே தெரியாது வாடிக்கையாளர், இந்த உறவினர், நண்பர், தொழில் போட்டியாளர்னா கூட இவங்கன்னு தெரியும். ஒருத்தர் வாங்கலாம், நம்ம சர்வீஸோ நம்மளுக்கு சேல் பண்ணக்கூடிய பொருளையோ வாங்கலாம். வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அவருடைய ஹேபிட் என்னவா இருக்கும்னா, எங்க போய் எதை வாங்கினாலும் திருப்தி அடையாத ஒரு மனிதனா கூட வரலாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இல்லைன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அங்க பதிவு பண்ணிட்டு போவார். அதை பார்த்த உடனே ஷாக் ஆகும். ஓகேங்களா, ஏன் என்னை பத்தி இப்படி நெகட்டிவா போட்டுருக்கான், மனசு ரொம்ப கலக்கம் அடையும். ஸோ அந்த அந்த கமெண்ட்ஸ் இது இவங்களுடைய மனதை பாதிப்படைய வைக்கும். சில நேரங்கள்ல ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆன்லைன்ல வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டு தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆன்லைன்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அதை பார்த்த உடனே, இப்படி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு ரிவ்யூ போட்டிருக்காங்கன்னு பார்த்த உடனே அந்த மனதுல ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம். இந்த எல்லா விதமான விமர்சனங்களுக்கும் நம்மை மீறி நம்முடைய மூளையும் மனதும் உடனே ரியாக்ட் பண்ணும். ரியாக்ட் பண்ணும்போது அது ஒரு கலக்கம் அடையும். அந்த மனசுல இருக்கிற உற்சாகம் பாத்தீங்கன்னா குறையும். பெரும்பாலும் இந்த விமர்சனம் செய்யறவங்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆட்களா இருந்தாங்கன்னா கூட சரி, ஆனா அந்த விமர்சனம் நம்மள ரொம்ப பாதிக்கும். இது ஒரு மனிதனுடைய மனதை ரொம்ப பாதிக்கும். சில நேரங்கள்ல அந்த விமர்சனம் செய்யறவங்க நமக்கு தெரிஞ்சவங்களாவே இருப்பாங்க, கூடவே கூட இருப்பாங்க. அந்த அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தைரியமா நம்ம முன்னாடி வருவாங்க, போவாங்க. அவங்க என்னமோ எந்த தப்பும் செய்யாத மாதிரி வந்துகிட்டே இருப்பாங்க. எதை செய்தாலும், அவங்க எந்த சொத்து உழைச்சு வாங்கினாலும் சரி, ஒரு சைக்கிள் வாங்கினாலும், ஒரு கார் வாங்கினாலும், அதை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணி நெகட்டிவா பேசுறதுக்கு ஒரு கூட்டம், அங்க ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பேசிக்கிட்டு இருக்கிற ஆள் பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா நம்ம எதிர்க்க வருவாரு, போவாரு, மறுபடியும் நம்மளை பத்தியே பேசுவார். ஆனா அவங்கள பார்த்துட்டு இந்த விமர்சனத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்னமோ பயப்படுவாங்க. அவங்க என்னமோ குற்றம் பண்ணிட்ட மாதிரியும், நம்ம ஏதோ குற்றவாளி மாதிரியும், அவரு தான் நம்மளை ஜட்ஜ் பண்ண வந்த கடவுள் மாதிரியும் அந்த மனசை நினைச்சிட்டு அவங்கள பாக்குறதுக்கே நம்ம விலகி போயிடலாம், இவன் நம்மளை பத்தி தப்பா ஏதாவது பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போறதுக்கு எல்லாம் போவாங்க. சிலர் பயந்து கூட ஒதுங்கி போவாங்க. ஆனா அந்த ஒரு பதட்டம், இந்த ஏதோ குற்றம் செஞ்சது போல உணர்வு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்குமே தவிர, இந்த குற்றம் செய்துகிட்டு இருக்கிற, அந்த விமர்சனம் செய்துகிட்டு இருக்கிற நபர்கிட்ட இருக்காது. அப்போ நம்ம பயம்தான் நம்மளை விமர்சிக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றதுன்னா அனுமதி. நம்மளுடைய பயமும் பதட்டமும் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ற விதமும் தான் அவங்களுக்கு இன்னும் உந்துதலா இருக்கு. அப்ப இன்னும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டா, அசிங்கமா 4 வார்த்தைகள் அவர் மேல தூவிட்டா, அவருடைய முயற்சியை அவர் நிறுத்திடுவாரு, அவர் இங்க வரமாட்டாருன்னு நினைச்சு வெறும் பேச்சாலே ஒரு மனுஷனை அடக்கக்கூடிய மனிதர்கள் இங்க உண்டு. அப்ப அந்த விமர்சிக்கிறவங்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு வெற்றி அடைஞ்சிடறாங்க. அப்போ தெளிவா இருக்க வேண்டியது யாருன்னா நாமும் நம் மனதும் தான். இந்த விமர்சனங்கள் செய்யற நபர்களை நாம மாத்தவே முடியாது. நம்ம கூட தவறுதலா யாரையோ ஒரு நேரத்துல விமர்சிச்சுட்டு இருக்கலாம், ஒரு கோபத்துல வரலாம். இது எல்லா மனிதனுக்கும் உண்டான ஒரு பண்பு. ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மட்டும்தான் வார்த்தைகளை பார்த்து பிரயோகிப்பார். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை ஒருத்தர் வாழ்க்கையை அழிக்க கூடாதுன்றது ரொம்ப நம்ம வாழ்க்கையில நிதானம், ரொம்ப விஷயங்களை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே அந்த பக்குவம் வரும். அந்த பக்குவம் உள்ள மனிதர்கள் இங்க ரொம்ப ரொம்ப குறையும். ஆனா 99% பாத்தீங்கன்னா இந்த விமர்சனம் செய்யும் நபர்கள் எதை பத்தி யோசிக்காம விமர்சனம் பண்ணிடுவாங்க. அவங்க நினைச்சது அங்க கிடைக்கல அப்படின்னா உடனே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அவங்களை எதிர்பார்த்தது நடக்கலனாலும் உடனே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ இந்த விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களை நம்மளால மாற்ற முடியாது, ஊர்வாயை மூட முடியாதுன்னு சொல்றதா. அப்ப நம்ம காதுங்களையும் நம்ம முடிக்க முடியாது. இவங்களுக்கு பயந்துட்டு நாம ஏன் வாழாம இருக்கணும், நம்ம காதுகளை நாம ஏன் முடிக்கணும்? ஸோ அப்போ இந்த விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்டு எல்லாத்தையும் நம்ம அப்படியே மனசுல போட்டுக்கிட்டு சுமந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கவும் முடியாது. இந்த விமர்சனங்கள்லாம் வருது, என்ன பண்றது, என்னை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா அதையும் மீறி
நம்மளுடைய ஆழ்மனதுல சப்கான்சியஸ் மைண்ட்ல அது ஒரு பெரிய பாரமா சுமந்துகிட்டு. ஸோ இந்த விமர்சனத்தை சுமந்துகிட்டேவும் வாழணுங்கிறது ஒன்றும் அவசியமே கிடையாது. அப்படி எல்லாமே நம்ம சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் நம்ம சுதந்திரத்தையும் நம்மளோட வளர்ச்சியும் அது குறைச்சிக்கிட்டே வரும். நம்ம எந்த ஒரு முயற்சியும் நம்ம ஃப்ரீடமா நம்ம சொந்த கால அடுத்த அடி எடுத்து வைக்க விடாம நம்ம மனசை அது தடுக்கும். ஸோ இந்த விமர்சனங்கள் எல்லாம் நம்ம மனசுல அதிகமான மன உளைச்சல், இந்த குற்ற உணர்வு, இந்த ஃப்ரீடமை பாதிக்கிற, சுதந்திரத்தை குறைக்கிற விஷயம், இது எல்லா நிலைகளையுமே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நம்மளை பத்தி அதிக கிசுகிசுக்கள், அதிக மன உளைச்சல், அதிக மனக்காயம் அடைந்தவர்களுக்கு இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா, இதுக்கும் ஒரு மருந்து இருக்கான்னு கேட்டா மலர் மருந்துகள் அதுக்குன்னே உண்டு. இந்த மலர் மருந்துகளை நான் எடுக்கும் போது அப்ப அவங்க என்னை பத்தி பேச மாட்டாங்களா? பேசுவாங்க. அவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஊர்வாயை நம்ம மூட முடியாது, நம்ம காதுகளையும் நம்ம மூடிக்க தேவையில்லை. ஆனா அந்த மனசுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்படுது பாத்தீங்களா, ஒரு மன அழுத்தம், ஒரு ஷாக், ஒரு அதிர்வு. இந்த அதிர்வை அந்த மனசு ஏற்படுத்தாது. ஏன்னா என் கண் எதிர்க்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் வந்தாலும் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நிதானத்துக்கு நம்மளுக்கு கொண்டு வந்துடும். விவேகம், நம்ம மனசுக்குள்ள ஒரு நிதானம், ஒரு விவேகம் வந்துடும். அது எவ்வளவு பெரிய வார்த்தைகளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்ம மேல அவங்க போடுறதா கூட இருக்கட்டும், அந்த வார்த்தைகளை எல்லாம் பெரிய அளவுல இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஏத்துக்காது. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவங்கள போய் நம்ம பழி வாங்கணும், அவங்க கிட்ட சண்டை போடணும், அவங்கள பத்தி நம்ம திரும்ப பேசணுங்கிற எண்ணத்தை கூட நமக்கு வரவிடாது. அப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா நம்ம உயர்நிலைக்கு போறோம், உயர்ந்த நிலைக்கு. ஒரு மனிதனாய் முழு மனித தன்மையோட நம்ம உயர்ந்த நிலையை தான் அடையிறமே தவிர, அவங்க கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த தவளைகள், ஒரு ஃப்ராக்ஸ் அந்த தவளைகள் அங்கேயே கத்திக்கிட்டே தான் அங்கேயே நின்றுடுவாங்க. கமெண்ட், நம்ம என்ன பேசுறோமோ, நம்ம என்ன உச்சரிக்கிறோமோ, அதுதான் நம் வாழ்க்கை. இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். பாசிட்டிவா பேசுங்க, நல்லதே பேசுங்க, உங்களுக்கும் அந்த நல்லதுதான் வரும். ஆனா நெகட்டிவா பேசிட்டு கோவப்பட்டு நம்ம கத்திக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் எந்நேரமும் அப்படின்னா அதேதான் அவங்களுக்கு திரும்ப வரும். அந்த வார்த்தைகள் நம்மளையே சூழ்ந்துகிட்டு இருக்கும். சோ இந்த விமர்சனங்களால நம் மனது பாதிக்கப்படாமல் நம்ம தடுத்து, நம்ம மனதுக்குன்னு ஒரு தெம்பு கொடுத்து அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் இல்லாம நம்ம சுதந்திரமா வாழணும்னா, ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டோட வாழணும்னா இந்த மலர் மருத்துவத்தின் மூலயமா, மலர் மருந்துகள் மூலயமா அது மிக மிக சாத்தியம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேங்கிறவங்க அதற்கான மலர் மருந்துகளை எடுத்துக்கும் போது அந்த மனது பக்குவப்படும். மலர் மருந்துங்கிறது ஆறா, மனதுல தான் வேலை செய்யுது. நம்மளுடைய ஆறாவில் அந்த அதிர்வலைகளா தான் அது வேலை செய்யுது. அப்போ அந்த மனதுக்கு அந்த தெம்பு கிடைக்கும் போது இவங்க அந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் கடந்து வந்துடுவாங்க. அவங்கள பத்தி எவ்வளவு பெரிய கமெண்ட்ஸ் வரட்டும், எவ்வளவு பெரிய கல் எய்யப்படட்டும், எந்த ஒரு விஷயமும் அவர்களுடைய சுதந்திரத்தையும் அவர்களுடைய முயற்சியையும் முன்னேற்றத்தையும் தடுக்காது. அப்போ இவங்க அதெல்லாம் திரும்பி பார்க்காம இவங்க வாழ்க்கையில ரொம்ப ஃப்ரீயா நல்ல மனசோட முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க. இதற்கு இந்த விமர்சனங்களை ஏற்காமல், அதனால மனமும் பாதிக்காமல் நம்ம மகிழ்ச்சியை தக்க வச்சு தலை நிமிர்ந்து வாழறதுக்கு இந்த மலர் மருந்துகள் உதவும்.